பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் உலகின் முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. ரூபாய் 95,000 விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மாடலானது பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி என இரண்டிலும் இயங்கும் பயன்முறையில் வடிவமைக்கப்பட்டு மிக சிறப்பான டிசைன் அம்சங்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மாடலானது அதிகபட்சமாக 330 கிலோமீட்டர் பயண தொலைவை மைலேஜை வழங்கும் என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது. எவ்வாறு இது சாத்தியமாயிற்று பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்திற்கு என்பதையெல்லாம் தொடர்ந்து நமது ஆட்டோமொபைல் தமிழனில் பார்க்கலாம் வாருங்கள். மிக நேர்த்தியான டிசைன் அமைப்பினை கொண்டிருக்கின்ற பஜாஜ் ஃப்ரீடம் 125 பைக்கில் 3 விதமான வேரியன்ட்கள் கிடைக்கின்றன. ட்ரம் மற்றும் எல்இடி மற்றும் ட்ரம் பிரேக் மட்டும் உள்ள வேரியன்ட் கூடுதலாக டிஸ்க் பிரேக் உடன் எல்இடி மற்றும் கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களையும் பெறுகின்றது. ரூபாய் 95,000 விலையில் துவங்குகின்ற இந்த மாடலானது அதிகபட்சமாக ரூபாய் 1,10,000 வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் என்ஜினை பெறுகின்ற ஃப்ரீடம் 125 பைக்கில் அதிகபட்சமாக 9.7 PS பவரையும் 9.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கினையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த மாடல் 5 வேக மேனுவல் கியர் பாக்ஸ் ஆனது கொண்டிருக்கின்றது. இந்த மாடலில் 2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் மற்றும் 2 லிட்டர் சிஎன்ஜி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பார்க்கும் பொழுது நமக்கு இரண்டும் சேர்த்து 330 கிலோமீட்டர் வரையிலான மைலேஜை வழங்கும் என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது. இது எவ்வாறு சாத்தியமாகியது என்றால் பெட்ரோல் உங்களுக்கு 2 லிட்டர் கொள்ளளவு கொண்டது 65 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜி 1 கிலோ எரிபொருளுக்கு 100 கிலோமீட்டர் வரை மைலேஜ் வழங்கும் என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது. மேலும் சிஎன்ஜியில் பயணிக்கும் பொழுது அதிகபட்ச வேகம் மணிக்கு 90.5 கிலோமீட்டர் ஆகவும் அதே நேரத்தில் பெட்ரோல் முறையில் பயணிக்கும் பொழுது 93.4 கிலோமீட்டர் வரை வேகத்தை எட்டும் மணிக்கு என இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது. ஃப்ரீடம் 125 பைக்கின் மெக்கானிக்கல் அம்சங்களை பொறுத்தவரை முன்புறத்தில் ட்ரம் பிரேக் அல்லது முன்புறத்தில் டிஸ்க் பிரேக்குடன் பின்புறத்தில் ட்ரம் பிரேக் மட்டும் கொடுக்கப்பட்டு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 825 மில்லிமீட்டர் இருக்கை உயரம் கொண்டிருக்கின்றது. சிஎன்ஜி கெப்பாசிட்டி ஆனது 12.5 லிட்டர் அதாவது 2 கிலோகிராம் ஆகும். மேலும் பெட்ரோல் கெப்பாசிட்டி ஆனது வெறும் 2 லிட்டர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் டிசைன் அமைப்பில் சில மாறுதல்களை வேரியன்ட் வரியாக பெறுகின்றது. முதல் முறையாக இந்த செக்மெண்டில் லிங்க்டு மோனோசாக் சஸ்பென்ஷன் ஆனது பின்புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்சிடி கிளஸ்டர் ஆனது கொடுக்கப்பட்டு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை டாப் வேரியன்ட்டில் பெறுகின்றது. மற்றபடி எல்இடி ஹெட் லேம்ப் மற்றும் டைல் விளக்கு உள்ளிட்ட அம்சங்கள் எல்இடியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஃபோர்க்கு கவர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பைக்கின் தோற்றமைப்பு மிகவும் கவர்ச்சிகரமாக அமைந்திருக்கின்றது. முதற்கட்டமாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் கிடைக்க துவங்கியுள்ள இந்த மாடலின் விலையானது ரூபாய் 95,000 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 330 கிலோமீட்டர் மைலேஜ் மட்டுமல்ல உலகின் நீளமான சீட்டை பெறுகின்ற இப்ப இருக்க 2 வீலர்லயே சர்வசாதாரணமா 4 நபர்கள்லாம் பயணிக்கின்ற காட்சிகளை நம்ம அப்பப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில இந்த ஃப்ரீடம் 125cc சிஎன்ஜி பைக்கில் மிக நீளமான இருக்கை கொடுத்திருக்கிறதா பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சர்வசாதாரணமாகவே ராஜீவ் பஜாஜ் குறிப்பிடுகையில் இந்த பைக்கை பற்றி 4 பேர் தாராளமா அமர்ந்து செல்லலாம், ஆனா 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே கண்டிப்பா ஒரு 6-7 பேராவது தாராளமா உட்காந்துட்டு போவாங்க நம்ம இந்திய சாலைகள்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து ஃப்ரீடம் 125 பைக்கின் விலையானது ரூபாய் 95,000 முதல் ரூபாய் 1,10,000 வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த குவார்டர் அதாவது 9வது மாதங்களுக்கு பிறகு விற்பனைக்கு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.